ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்க. முள்ளங்கியும் பாசிப்பருப்பையும் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் 3க்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஒரு 150 கிராம் இருக்கும். இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பும் தக்காளியும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் வச்சு ஒரு 2 அல்லது 3 விசில் வச்சு எடுத்துக்கங்க. இப்போ விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கரெக்டாக 3 விசில் வச்சேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். கரெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்க்க வேணாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு 2 நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 12 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதனோட காரத்துக்கு மிளகாய் காரம் மட்டும்தான். சாம்பார் பொடியோ மிளகாய் தூளோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிக நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். தோலோடு நசுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது சுவை கூடுதலாக கிடைக்கும். இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை கலந்து விடுங்க. இப்போ இதோட முள்ளங்கி ஒரு 4 முள்ளங்கி சின்ன சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. எண்ணெயிலேயே அந்த முள்ளங்கி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது உங்கள் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் திக்காக வேணும்னா திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாகவும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் தண்ணியாக தான் செய்கிறேன், அதனால் நான் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் புளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை இப்போ ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். புளி சேர்க்கல, சாம்பார் தூள் சேர்க்கல, சாம்பார் நல்லா இருக்குமான்னு டவுட்டே வேண்டாமங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து இறக்குனா சாம்பார் அட்டகாசமான சுவையில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காரம் இல்லாமல் சூப்பரான சுவையில் சாம்பார் கொடுக்கும்போது குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவோட சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவலோ, வாழைக்காய் வறுவலோ, கருணக்கிழங்கு வறுவலோ இதுமாரி வச்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவே ஒரு பிளேட் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட சாம்பார் ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.